ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் என்ன வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா, இதுதான் தூத்துக்குடி ரயில்வே ஸ்டேஷன். இதுதான் என்ட்ரன்ஸ் பகுதி, நுழைவு பகுதி. இதை ஒட்டி ஒரு முத்துச்சிற்பி அழகாக டிசைன் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஈவினிங் மைசூர் எக்ஸ்பிரஸ் கிளம்புறதுக்கு தயாராக இருக்குது. இது அவுட்டோரில் ஒரு அவுட் சைடு ஒரு பிள்ளையார் கோயில் ஒன்று இருக்குது. இதுதான் ரயில் நிலையத்தோட ஃபுல் வியூ மக்களே. தூத்துக்குடி ரயில் நிலையத்தோட ஃபுல் வியூ பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு. மைசூர் எக்ஸ்பிரஸ் எடுத்தோடனே அந்த பிளாட்ஃபார்மத்தில் நிற்கி பார்த்தீங்களா, அது பேர்ல் சிட்டி எக்ஸ்பிரஸ், அதாவது முத்துநகர் எக்ஸ்பிரஸ், சென்னைக்கு போகிற ட்ரெயின். இதை எடுத்துகிட்டு போனோன்னே இந்த பிளாட்ஃபார்முக்கு அந்த ட்ரெயின் இழுத்து விட்டுருவாங்க. அப்புறம் நைட் அது 8:25க்கு புறப்படும். அது வரைக்கும் மக்கள்லாம் பேசஞ்சர் புக் பண்ணியிருக்கவங்க இது எல்லோரும் அவங்கவுங்க சீட்டில் இருந்துக்குவாங்க. அன்ரிசர்வ்ட் கம்பார்ட்மெண்ட்டும் உண்டு, ரிசர்வேஷனும் உண்டு. இதுதான் ரயில்வே ஸ்டேஷனுடைய முழுமையான பகுதி. ஃபர்ஸ்ட் பிளாட்ஃபார்ம், செகண்ட் பிளாட்ஃபார்ம்னு தனித்தனியாக இருக்குது. பார்த்தீங்களா, இதுதான் ரயில்வே ஸ்டேஷனோட, தூத்துக்குடி ரயில்வே ஸ்டேஷனோட ஃபுல் வியூ. இது நடைமேடை பாலம். இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் போய்க்கலாம். ட்ரெயின் வர நேரத்தில் போக முடியாதுங்கிற இது கவலை வேண்டாம். இந்த நடைமேடை பாலம் வழியாக ஏறி அப்படி மேலே இங்கே இந்த பக்கம் ஏறி அந்த பக்கம் இறங்கிக்கலாம். நான் அந்த பக்கம் ஏறி இந்த பக்கம் வந்துக்கலாம். ட்ரெயின் கிளம்புது ஃப்ரெண்ட்ஸ். தூத்துக்குடி டு மைசூர் எக்ஸ்பிரஸ். நாளை காலையில் மைசூரில் போய் சேரும்.
தூத்துக்குடி ரயில் நிலையத்தோட வெளிப்புற பகுதி. இது நான் வீடியோ ஃபஸ்ட்டில் காமிச்சேன்ல முத்துச்சிற்பி, அதோட ஃபுல் வியூ தான் இது. இதில் வந்து ஒரு நடுவில் ஒரு குளங்கணக்காக செட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் தண்ணி விழுகிற மாதிரி இல்லை. தண்ணி விழுகிற மாதிரி இன்னும் கொஞ்சம் சரி பண்ணி வச்சுருந்தா நல்லா இருந்திருக்கும். இதில் புல்வெளியெலாம் செட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து நுழைவு பகுதியில் 2 பக்கம் வாசல் உண்டு. இந்த பக்கம் மெயின் ஏரியாவில் ஒன்று, அதுக்கு பக்கத்துலேயே கொஞ்சம் தூரம் தள்ளி கொஞ்சோண்டு அப்புறம் அதுலேயே இன்னொரு வாசல் உண்டு. அது வழியாகவும் வெஹிக்கிள்ஸ் எல்லாம் உள்ளே வரலாம். இது வந்து பெரிய கொடிமரம் ஒன்று இப்போ தான் நட்டினாங்க கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி. இதில் வந்து இண்டிபெண்டன்ஸ் டே, ரிப்பப்ளிக் டேக்கு வந்து தேசிய கொடியை பறக்க விட்டுருப்பாங்க. பெருசாக பறக்கும், அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதுதான் ரயில் நிலையத்தோட ஃபுல் வியூ. இதுதான் அந்த இன்னொரு பக்க வாசல் மக்களே. என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கெவின் விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட வீடியோ முடியுது. பாய்.